गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆதி கஷ்டம் குமாரவோ சுலலிதவ புஷவோ மல்லவீரவோ கட்டோரவோ ந द्रक्ष्यामो व्रजामस्त्वरितमिति जने भाषमाने तदानीं चानूनं तं करोत्प्रामनविकलतसो बोधयामासुर्दोर्व्यको पिष्टो पुल्मुष्टिकोऽपि धृतमतकलिना नष्टशिष्टैर्ददावे. चानूरन मुष्टिकन குருவாயூரப்பனான கண்ணனோடும் பலராமனும் போடக்கூடிய பயங்கரமான யுத்தத்தை பார்த்து இந்த குழந்தைகளை வா குத்துறத தாங்க முடியல, நம்மெல்லாம் கிளம்பிடுவோம் இங்கேருந்து அப்படின்னு ஜனங்கள்லாம் எழுந்துக்க ஆரம்பிக்க, அப்ப குருவாயூரப்பா மாயக்கண்ணனான நீ பலராமனுடைய காதை கடிச்ச, நமக்கு இந்த சானூர முஷ்டிகாலோட விளையாடுறதுக்காக நம்ம ஏதோ தோத்து போற மாதிரி நடிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் குத்துறதெல்லாம் நமக்கு மாலையா வந்து விடுற மாதிரி இருக்கு. ஆனா ஜனங்க பாவம் இதை புரிஞ்சுக்காம எல்லாரும் ஒட்டுமொத்தமா வீட்டுக்கு போயிடுவா போல இருக்கு. நாம ஒரு சாகசத்தை பண்ணோம்னா, ஒரு விளையாட்டை நடத்தினோம்னா அதை பார்க்கறதுக்கு ஜனங்க இருந்தா தான் நன்னா இருக்கும். தனியா பண்ணா அது சரியா இருக்காது. அதனால பலராமனே காலதாமதம் பண்ண வேண்டாம், இவர்கள்லாம் பயந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா, இத்தனை பேரையும் உட்கார வைக்கிற மாதிரி சானூரனையும் முஷ்டிகனையும் ஆளுக்கு ஒத்தரா தூக்கி அடிச்சு, ஆகா இந்த குழந்தைகள் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா, இனிமே இந்த மல்யுத்தத்தை பார்ப்போம். நம்ம விளையாட்டோட ஒரு தீர்மானமே நாம எதிர்பார்த்தது போல இல்லாம அழகா திரும்பிடுத்த, அது நமக்கு சாதகமாக இருக்க, நம்ம பக்கம் இருக்கிறவா வெற்றியை அடைஞ்சிடுவா போல இருக்கேன்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி அவர்களை உட்கார வைக்கிற மாதிரி சானூர முஷ்டிகால அழிக்க ஆரம்பிப்போம்னு நீ ரகசியமாக பலராமனுடைய காதல கடிக்கிற. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம அவ முழிக்கிறா. அந்த சமயத்துல சானூரம் தம் கரோத் பிராமணவிகலதசோ வேகமாக அந்த சானூரனை எடுத்து ஒரு சுத்தினாராம் கண்ணனான குருவாயூரப்பன். அப்ப அவன் அப்படியே மயக்கமாக விழக்கூடிய அளவுக்கு அவனை தரையில ஓங்கி வேகமா அடிச்சார். அப்ப அந்த கண்ணன் போய் சானூரன் மேல ஏறி உட்கார்ந்து அவனை போட்டு அப்படி துவைச்சு அந்த சானூரனை அழிச்சுட்டார். ஒரே நிமிஷத்துல அந்த அப்படிப்பட்ட கெட்டிக்காரனான மல்யுத்த வீரன் அழிஞ்சு போயிட்டான். பலராமன் என்ன பண்ணார்னா, நாமத்திரம் பராக்கிரமமற்றவன் நினைச்சு கூடாது ஜனங்க, தம்பி பேரை வாங்கிட்டானேன்னு குருவாயூரப்பா பலராமன் என்ன பண்ணான், அவன் முஷ்டிகன் பேர்ல ஏறி உட்கார்ந்து பிஷ்டோபுல் முஷ்டிகோ பித்ருதமதகலினா முஷ்டிகனை போட்டு 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 அப்படி குத்தினானாம். பலராமன் முஷ்டிகனை வதம் பண்ணான். அதுக்கு முன்னாடியே குருவாயூரப்பனான கண்ணன் சானூரனை அழிச்சுட்டான். சானூரன் அங்க பிணமா கிடக்கிறான். பலராமன் முஷ்டிகனை அழிச்சதோட இல்ல, பட்டத்ரி சொன்னார் பிஷ்டோபுன் முஷ்டிகோபி, அவனை அப்படியே கலந்து பிசிஞ்சு ஒரு மாவு பிண்டமா பலராமன் ஆக்கிட்டானா. அவனை கொண்டு போய் அப்படியே இறந்த முஷ்டிகன் அந்த மாவு பிண்டத்தை சானூரன் முன்னாடி வச்சான். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இறந்தவர்களுக்கு ஆகாரத்துக்கு பிண்டம் வைப்பால
அந்த மாதிரி சானூரனை அழித்த கண்ணனுக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கிற மாதிரி முஷ்டிகன் அவனுக்கு பிண்ட பிரதானம் பண்ற மாதிரி பலராமன் பிஷ்டோ முஷ்டிகோ பித்ருதமதகலின நஷ்டசிஷ்டைர்ததாவே அவ ரெண்டு பேரையும் அழிக்கிறா. தேசிகன் யாதவாபதயத்துல சொன்னார், ராம ராமானுஜாப்யந்தௌ ராவண இந்திரஜிதா விவேக நமயாமாசா சது பிருத்விம் நகபாதௌ நிபாதிதௌ. ஏ கிருஷ்ணா பலராமா, தேசிகன் சொன்னார், நீங்க தானப்பா போன அவதாரத்துல ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பிறந்த. ஆதிசேஷன் அங்க லக்ஷ்மணனா வந்தா, இங்க பலராமனா வந்திருக்கான். பரமாத்மா அங்க ராமனா வந்தார், இங்க கிருஷ்ணனா வந்திருக்கார். அப்ப ராமாவதாரத்துல நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு என்ன பண்ண? லக்ஷ்மணன் ராவணனுடைய தம்பியான இந்திரஜித்தா அழிச்சான். ராமனான நீயும் ராவணன் அழிச்ச. அங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பராக்கிரமசாலியை அழிச்சா மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்த விஷயத்தை நீங்க பங்கு போட்டு லக்ஷ்மணனே பலராமனாக வந்தான். பலராமன் அந்த முஷ்டிகனை அழிக்கிறதும், கண்ணனான நீ சானூரனை அழிக்கிறதும். ராம ராமானுஜாபியாம், ராமனும் ராமானுஜனுமாக எங்க போனாலும் இந்த ஒரு வதத்தை அழகா பிரிச்சுண்டு பண்றேன்னு கொண்டாடினார் சுவாமி தேசிகன் யாதவாபதயத்துல. பட்டத்திலையும் ஸ்லோகத்தை முடிக்கிறார். பிஷ்டோ புல்முஷ்டிகோ பி திருதமதகலின நஷ்டசிஷ்டைர் ததாபே. அவ்வளவுதான், ஒரே கோலாகலம். சானூர முஷ்டிகாலுடைய வதம் எடுத்து அவர்கள் மற்ற ராஜாக்கள்லாம் இதை பார்த்து அங்கேருந்து அப்படியே பயந்து ஓடி போயிட்டா அப்படின்ற பரிணாமத்தில் 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், பார்த்தவர்கள் குழந்தைகளை மல்லருடன் மோதவிடல் கொடுமையன்றோ சேர்த்திடலா தகும் இந்த தீமைதனை தடுத்திடவே முயல் போமில்றே வேர்த்திடவும் சானூரல் தன்னை ஓங்கி தரை தனில் அடித்த போது சேர்ந்தங்கே பலராமன் முஷ்டிகனை வீழ்த்திடவும் பிரமல்லர் ஓடி போனாரன்றோ அப்படின்னு பூர்த்தி பண்ணவர் 8வது ஸ்லோகத்தை தூங்குவதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாமும் திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியினுடைய தரிசனத்தை அடைவதற்காக இதோ அம்மாப்பேட்டையில் நுழைந்து கோயில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் தெரு என்னும் தெருவை அடைந்து கோயிலையும் நாம் நெருங்கிவிட்டோம். சிறிய கோவில்தான், ஆனால் 800 வருடம் பழமையானதாக தலவரலாறானது கூறுகின்றது. 3 நிலை 5 கலச கோபுரம் நம்மை வரவேற்க புண்ணியத்தை அளிக்கக்கூடிய கோபுரத்தினுடைய தரிசனத்தை அடைந்து உள்ளே நுழைந்து விட்டோம். ஒரு பக்கம் ஒரு சிறிய மண்டபம், அங்கே இதோ தரிசித்துக் கொண்டிருப்பது போல ஒரு அழகான முகப்பு. அந்த முகப்பின் கீழ் ஆதிசேஷன் குடைபிடிக்க, நாபி கமலத்திலே பிரம்மா தன்னை ஆராதிக்க, பூதேவி ஸ்ரீதேவி சமேதனாக ரங்கநாதர் சயன கோலத்திலே தரிசனம் அளித்துக் கொண்டு நம்மை வரவேற்கின்றார். அவருக்கு சுதை ரூபத்திலே ஒரு புறம் பெரிய திருவடியான கருடனும் மற்றொரு புறத்திலே ஹனுமனும் அங்கே நின்ற திருக்கோலத்திலே கைகுவித்த அவர்களும் நம்மை வரவேற்க பலிபீடத்தை கடக்கின்றோம். கருடனுக்கென்று தனியான ஒரு சன்னதி, அங்கு கருடாழ்வான் நின்ற திருக்கோலத்திலே கையை குவித்துக் கொண்டு பெருமாளுக்கு கொடியாகவும் வாகனமாகவும் விளங்கி சேவையளிக்க தரிசித்து உடனே கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதோ முதலிலே சிறிய திருவடியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஹனுமனுடைய சின்ன சன்னதி, அங்கு இருக்கக்கூடிய விமானத்திலே சுதை வடிவமாக ஹனுமன் கையை குவித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்க, இதோ மூலமூர்த்தியாக அவரை நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத என நமக்கு சாதிக்க முடியாத காரியங்களை நிறைவேற்றுபவராக நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய இவருடைய திருநாமம் இந்த தலத்திலே சாந்தமூர்த்தி ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகின்றது. பெயருக்கு ஏற்ப சாந்தமான திருமுக சேவையை அளித்துக் கொண்டு திறந்த நேத்திரம், திருமண் காப்பு, உயர்ந்த கிரீடம் என தரிசனத்தை அளிக்கின்றார். திருமுகத்திலே கர்ண பத்திரமானது அழகாக பளிச்சிட இரு கைகளை குவித்துக் கொண்டு அந்த திருக்கைகள் கவசம் சார்த்தப்பட்ட கைகளாக பவ்யமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஹனுமனுடைய திவ்ய தரிசனத்திலே ஆரஞ்சு பட்டு வஸ்திரம் அணிந்து அழகான கதையை இடுப்பிலே சாய்த்து கொண்டு
அவருடைய கதா தரிசனமும் நமக்கு கிட்டுகின்றது. பீடத்தில் கவசம் சார்த்திய 2 திருவடிகளின் தரிசனம் நமக்கு பல புண்ணியங்களை அளிக்கின்றது. மூலவராக இவரை தரிசித்த நாம் அவருக்கு அருகிலேயே சிறிய உருவத்திலே உற்சவராக ராமபக்த ஆஞ்சநேயர் என்னும் திருநாமத்துடன் நமக்கு அவரும் காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். சிறிய மூர்த்திதான், ஆனால் தாமரை பீடத்தின் மேல் அவருடைய திருக்கோலத்திலே திருவடி தரிசனத்தை நமக்கு அளித்து, இவருடைய மூர்த்தியிலே ஒரு விசேஷம், வாலானது இதோ தரிசிப்பது போல தலைக்கு மேல் நீண்டு சந்திர பிரபை போன்று அழகாக நமக்கு காட்சியை அளிக்க இந்த அற்புதமான தரிசனம். அதோடு அவர் 2 கைகளையும் குவித்துக் கொண்டு திருத்தோளில் கதையை சார்த்தி கொண்டுள்ள ராமபக்தனை தரிசித்து நம்முடைய பாபமானது நீங்க பெற்று இதே பரிணாமத்திலே நாராயணியத்தின் 75வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கம்ச சம்வார்ய தூர்யம் கலமதிரவிதல் காரியமார்யல் பித்ருஸ்தானம் ஆகல்தும் வியாப்தமூர்த்தே ஸ்தவச்ச சமசிஷத்தூரம் உற்சாரணாய ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்தம் கருட இவ கிரியுமல்ஜமல்ஜல் உதல்சத் கட்கவ்யாவல்கதுசங்கிரமபிச ஹடாத் பிராக்தகி உக்ரசேனிவோ. சானூர முஷ்டிகனை அழிச்சாச்சு. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எல்லாரும் எழுந்து ஹா ஹான்னு ஜெயகோஷத்தை பண்றாளாம். தூரி பேரி வாத்தியங்கள் எல்லாம் அங்கங்க முழக்கிறா. கம்சன் என்ன நினைச்சுட்டான், இந்த ஜனங்கள்லாம் எழுந்து ஆரவாரம் பண்ணதுனால தனக்கு ஆதரவா இருக்கான்னு நினைச்சுண்டு சானூரனும் முஷ்டிகனும் தான் கம்சன் இட்ட அந்த உத்தரவை சிரசாய் மேற்கொண்டு கண்ணனையும் பலராமனையும் அழிச்சுட்டான்னு நினைச்சுண்டு கம்சனும் எழுந்து ஜெயகோஷம் பண்றானா. ஆகான்னு கையை தட்டி நன்னா நடந்திருக்குன்னு குருவாயிரப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் கையை தட்டின்னு இருக்கான். அப்புறம் தான் புரிஞ்சது அவனுக்கு. பார்த்தா சானூரன் முஷ்டிகன் விழுந்து கிடக்கிறான். மாவு பிண்டம் மாதிரி இருக்கான் முஷ்டிகன். அடாடா, இந்த ஜனங்கள்லாம் கண்ணனுக்கு ஆதரவா கையை தட்டின்னு பேரி வாத்தியங்களை முழக்கிறா போல இருக்கு. நாமே ஒரு நிமிஷத்துல குழம்பி போயிட்டோமே, ஜெயம் ஜெயம்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டமேன்னு கோபம் வந்து ஆகல் நிறுத்தப்படட்டும், வாத்தியங்கள்லாம் நிறுத்துங்க, எதுக்கு இந்த கொண்டாட்டம், கண்ணனை இப்ப அழிக்கணும் அப்படின்னு கோபா வேஷத்தோட கையில கத்தி எடுத்தானாமே என்ற பரிணாமத்துல இந்த 8வது ஸ்லோகத்தை இவர் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது கும்பகோணத்திற்கு அருகிலே அம்மாபேட்டையிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியை உற்சவமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண